ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா பல அற்புதங்கள் பல விதத்தில் பண்ணியிருக்கார். நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இதில் நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருக்கார். நமக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இதெல்லாம் தெரிய வருது. அப்போது மகாபெரிவா சித்து விளையாட்டெல்லாம் பண்ணினதே கிடையாது எந்த காலத்துலேயும். அவருடைய பார்வை போரும் அந்த பரமேஸ்வரனை போல அவருடைய அந்த ஒரு தீட்சணியத்திலேயே எதிரில் இருக்கிறவாளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். யாரும் அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் அந்தர்தியாமி, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு இந்த தமிழ்நாட்டிலேயோ இங்கே பக்கத்தில் உள்ள இதுலேயோ மட்டும்தான் அவருடைய பெருமை இருக்கான்னு கேட்டால், நம்ம பாரத தேசம் முழுக்க அவர் தன்னுடைய பாதை இது தெரியும்படியாக நடந்து நம்ம மக்களை பலவிதமாக அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது. நீங்கள் வேறு சேனல்லையும் கேட்டிருக்கலாம். இது நானுமே நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் சில சம்பவங்கள் நம்மளால் திரும்ப திரும்ப எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் நம்ம மனசை மேலே மேலே நெகிழ தான் செய்கிறதே தவிர எனக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. திரும்பவும் கேட்குறோம், திரும்பவும் படிக்கிறோம், திரும்பவும் நம்ம கண்ணில் தண்ணி வருது, திரும்பவும் நமக்கு மெய்சில் இருக்கிறது. அதெல்லாம் அந்த மகானுடைய கருணை தான். அந்த காமாட்சி அன்னையுடைய ஒரு வாத்சல்யமும் இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு தீக்ஷண்யமும் அவரோட பார்வைக்கு உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. இங்கே சென்னையில் இந்த போர்ட் ட்ரஸ்ட்டில் அதுபோல் ஏதோ போர்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் மகாபெரிவாளோட ரொம்ப முக்கியமான ஒரு டிவோட்டி. அவர் தன்னுடைய வேலை விஷயமா ஒரு கல்கட்டா போகிறார். கல்கட்டா போகும்பொழுது அந்த போர்ட்டில் அவருடைய வேலை அன்றைக்கி முடியலை. அவள் சொல்கிறா, நீங்கள் நாளைக்கு வாங்கோ அப்படின்னுட்டா. அப்போ இவருக்கு வேலை நிறைய டைம் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரில, புது இடம், ஒன்றும் பெரிய பொழுதுபோக்குக்கெல்லாம் நம்ம மனுஷன் பாதி பேர் அதுக்கெல்லாம் போகிறதில்ல. அப்போ அவர் போய் சரி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்காக அந்த டேபிள் கிட்ட போகும்பொழுது அந்த முதலாளி உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த காலத்துலலாம் அப்படி தான். அங்கே போய் அவர் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்காக போகும்பொழுது பார்த்தா அந்த கல்லாப்பெட்டிக்கு பின்பக்கம் சுவரில் நம்ம மகாபெரிவாளோட பெரிய படம், ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லா ஒரு என்ன சொல்கிறது பூஜையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிற படம் நல்லா தெரியுது. தினப்படியே அந்த படத்துக்கு தேவையான பூஜையெல்லாம் நடக்கிறா போல் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் அந்த படத்தை வச்சுருக்கா. விளக்கெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நிமிஷம், நம்ம மகாபெரிவா படம் எங்கே இவ்வளவு பிரதானமாக இருக்கே, இவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரோ அப்படின்னு நினச்சின்ட்டு அவர்கிட்ட நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை நாங்கள்லாம் இந்த ஊருக்காராக தான், எங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறார். பெங்காலியாக இருக்க முடியும். இங்கேருந்து போன அந்த இவருக்கு ஓரளவு அந்த பாஷைகள் புரியுறது. ஏன்னா அவர் அங்கெல்லாம் வேலை விஷயமாக போயிட்டு வந்துருந்தானே இருக்கார். அப்போ இவர் கேட்குறார், இது என்ன எப்படின்னு கேட்டோம்னா, இது எங்களோட தாக்கூர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுதே ரொம்ப ஒரு மரியாதையோட ரொம்ப பணிவோட பக்தியோட சொல்கிறார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து பேசின்னு இருக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா மத்தியான நேரம் இன்னும் பெரிய கூட்டமெல்லாம் இல்லை, 2 பேரும் பேசின்னு இருக்கா. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு எங்களுக்கு ரொம்ப கண்கண்ட தெய்வம் இவர். நீங்கள் சாயங்காலம் எங்கள் ஆற்றுக்கு வந்தேன்னா நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வரையலா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ இவருக்கு என்ன, இவர் இங்கே சென்னையிலேருந்து போயிருக்கிறவருக்கு அங்கே ஒன்றும் பெரிய வேலை இல்லை, மறுநாளைக்கு தான் அவருக்கு திருப்பி போர்ட்டுக்கு போகணும். அப்போ அவருக்கு ஈவினிங் அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார். சரி வரேன்
கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு திரும்பவும் சாயங்காலம் அதே ஹோட்டலுக்கு போகிறார். போன உடனே அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் இவரை பார்த்த உடனே. சரி, ரொம்ப நல்லது, நீங்கள் வந்துட்டேலே, நான் இதோ வந்துடுறேன், நம்ம போய் எங்காத்துக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு வரலாம், உங்களுக்கு நான் சில விஷயங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இவருக்கு கொஞ்சம் ஒரு போல் புது ஆட்டமாக இருக்குது. என்னது அது அப்படி ஒரு சொல்ல போகிறார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாத்துக்கு போகிறார். போகும்பொழுது அல்லது போனப்புறம் அங்கே அந்த இவர் பெங்காலி இவருக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி சொல்கிறார். அந்த பெங்காலி இவர் இருக்கார் இல்லையா, கடை ஓனர், அந்த ஹோட்டல் ஓனர், அவருடைய அம்மா சின்ன வயசில் விதவை ஆகிடுறா. 5 குழந்தைகள், 4 பொண்ணு, இந்த பையன் ஒருத்தர். 5 குழந்தைகள். ரொம்ப சின்ன வயசில் விதவை ஆகிட்டா. அவள் கணவரில் அவள் குடும்பம் பூராவுமே எண்ணெய் பிஸ்னஸ் தான் பண்ணுறா. எண்ணெயை செக்கில் ஆடுறது, அங்கங்கே விற்கிறது, கடைகள் அப்படி தான். ஆனால் அவள் கணவர்கிட்ட பெரிய சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் தவறிட்டதால் இருந்த கொஞ்சம் இதை வச்சுட்டு அந்த பெண்மணி தன்னோட குழந்தைகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாள். அவளோட புக்காத்தில் அவளை சேர்த்துக்கவே இல்லை. பிறந்தாத்தில் துரதிருஷ்டமானவ அப்படின்னு அவளும் சேர்த்துக்கலை. அந்த காலத்தில் படிப்பும் இல்லை, 4-5 குழந்தைகளும் வச்சுண்டு கையில் பணம் காசு இல்லை. அப்படிப்பட்ட பெண்களோட நிலைமை என்னன்றது நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அப்போ அந்த லேடியால் எப்படியும் தன் குழந்தைகளை காப்பாற்றணும், சின்ன வயசு, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், பல சேலஞ்சஸ் அவளுக்கு இருக்குது. அப்போது அவள் என்ன பண்ணுறா, இந்த போர்ட்டில் போய் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் போகும், தினம் நிறைய லாரிகளோ வண்டிகளோ எல்லாம் தானியங்கள் எல்லாம் ஏற்றிக்கிண்டு போகும். அப்போ அந்த இடத்துல செதறும், நிறைய அரிசி பருப்பு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செதறும். சில கறிகாய்கள் ஏதோ அவள் அன்னன்னைக்கு எது லோடு போகிறதோ அவள் ஏற்றும் பொழுதும் இறக்கும் பொழுதும் செதறக்கூடிய அந்த இதுகெல்லாம் தானியங்களை அவள் சேகரித்து அதை சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு அரை வயிறு கஞ்சி டெஃபினட்டாக அவள் குழந்தைகளுக்கும் அவளுக்கும் கிடச்சி விட்ருது. ஆனால் அது மட்டும் போகாதே, வெறும் சாப்பிட்டு ஒரு அரை வயிறு கஞ்சியை குடித்து எப்படி காலம் தள்ள முடியும்? மற்ற செலவுகளும் இருக்கும் இல்லையா, வாடகை இருக்கும், மற்ற வேலைகள் இருக்கும். அப்போது அந்த செலவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக அவள் என்ன பண்ணுறா, இந்த ஆஃபீஸ்கள்லாம் தூக்கி போடுவாள் பேப்பர்கள், அதெல்லாத்தையும் எடுத்து குப்பையை சேகரித்து அந்த பேப்பர்களெல்லாம் கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து, பழைய பேப்பர் கடையில் கொடுத்து, அதில் 8 4 1 எது கிடைக்கிறதோ அதில் போய் ஒரு கறிகாயை வாங்கிறது, விளக்குக்கு வேண்டிய எண்ணெய்கள் வாங்கிறது, இப்படி தன்னுடைய நித்தியப்படி செலவுக்கு அது எடுத்துட்டு காலத்தை ஓட்டுறா. ஆனாலும் அவளுக்கு அவ்வளோ பயம் மனசில், இந்த குழந்தைகள் எப்படி கடையேற்றுவோம், அதுவும் 4 பொன் குழந்தைகள். அவள் வளர வளர இவளுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது வாழ்க்கையில். இவளே சின்ன வயசு தான், இந்த குழந்தைகளை வளர்த்தி பெரியவாளாக்கி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவளுக்கு நினைக்க அவளுக்கு ராப்பகல் தூக்கம் இல்லை. ஒரே கவலை, எப்போ பாரு கவலை, நமக்கு யார் உதவி பண்ணுவா கடவுளே அப்படின்னு நினச்சிண்டு அவள் தன்னுடைய தினப்படி வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கா. அப்போது பக்கமாக நம்ம மகா பெரியவாளை பற்றி போஸ்டர் ஓட்டுறா. அவர் வரப்போகிறார், இந்த மகான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரப்போகிறார், பொதுமக்கள்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்றா போல் போஸ்டர் ஓட்டுறா பக்கமாக. அதை பார்த்த உடனே, அந்த மகானுடைய படத்தை பார்த்த உடனே இவளுக்கு மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. எப்படியான இவரை பார்த்துடணும், இந்த மகானுடைய அனுகிரகத்தால் நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படியா வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அவள் மனசில் அந்த ஒரு நம்பிக்கை ஆணித்தரமாக பதிஞ்சுடுது. இவரை நம்ம பார்த்துட்டா போகிறோம், அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நம்ம கஷ்டம் தீந்துடும், நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பா அப்படின்னு அவள் ரொம்ப ஆணித்தரமாக நம்பி அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறாள். அந்த நாள் வர்றது, இவள் காலையில் எழுந்து அவளுடைய வேலைகளை பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் வேண்டி செஞ்சுட்டு கடகடான்னு கிளம்பும்பொழுது அவளுக்கு என்ன தோணித்தோ, அவள்கிட்ட ஒரு எண்ணெய் தூக்கு இருக்குது, அதை எடுத்துட்டு
காலைல குளிச்சுட்டு அவள் வரா. எண்ணெய் தூக்கம் எடுத்துட்டு ஓடி வரும்பொழுது அந்த இடத்துக்கு வந்தப்புறம்தான் அவளுக்கு தெரியறது அவளுக்கும் அந்த இடத்துக்கும் எவ்வளோ தூரம் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னுட்டு. ஒரு சாதாரண ஒரு அழுக்கு புடவை, அழுக்கோ என்னமோ ஒரு கந்தலான ஒரு புடவை. நான் அழுக்காக இருக்க வாய்ப்பில்லை, ஆனாலும் ஒரு கந்தல், ஒன்றும் பெரிய பகட்டெல்லாம் கிடையாது. அது சாதாரணமாக அவருடைய தோற்றமே பார்த்தா ஒரு ஏழைங்கிறது நல்லா தெரியறது. அங்கே இருக்கிற கூட்டம் முற்றிலும் வேறானதாக இருக்குது. அங்கே பணக்காரா மட்டும்தான் இருக்கான்ல, அங்கேயுமே ஏழைகள்லாம் இருக்கத்தான் இருக்கா. ஆனால் அவளோட நடை உடை பாவனை எல்லாமே வேறு. ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் அது இது, அவளோட பேச்சுகள் அவளோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ அவள் சேர்த்துக்க கூட வாய்ப்பு கிடையாது. இவள் போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அங்கே பெரிய லைன் நிற்கிறது. அந்த வரிசையில் இவள் போய் அவளோட சேர்ந்துக்கணும்னு நினச்சாக்கா யாரும் அவளை பக்கத்தில் கூட விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவளே அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவளுக்கே தெரிஞ்சுடுறது இது நம்ம போய் இவளோட சேர்ந்து நிற்க முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது அவள் ரியாலிட்டி. அவள் அப்படியே விலகி நிற்கிறா. கூட்டம் போயிட்டே இருக்கு. காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு அந்த பெண்மணி வந்திருப்பா. அந்த கூட்டம் அப்படியே எமைக்கிறது. ஏன்னா அங்கே எப்போவோ வரார் மகான். அவளாம் எத்தனையோ காலமாக காத்துட்டு இருந்திருப்பா. அந்த ஊரில் இருக்கிற கல்கட்டா எவ்வளோ பெரிய ஊர், அங்கே எவ்வளோ பெரிய இவெல்லாம் இருப்பா பக்தர்கள்லாம். அவள் எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறா க்யூவில். இவளால் அந்த கூட்டத்தில் முன்னேறி போக முடியவே இல்லை. அவருடைய இதாவது கிடச்சா பரவாயில்ல, தரிசனமாவது கிடச்சா அப்படின்னு சொல்லி ஆண் மட்டும் எட்டி எட்டி பார்க்குறா. எங்கேயோ இருக்கார் அவர். அது ஒரு பெரிய கிரவுண்ட் ஆட்டமாக இருக்குது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மேடை இருக்குது. அங்கே நிறைய மனுஷா போகிறா வரா தெரியறது. அங்கே தான் இருக்காருங்கிறத அனுமானிக்க முடியறது. ஆனால் அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் தன்னோட முயற்சியை கைவிடாமல் ஒரு ஓரமாக நின்றுட்டே தான் இருக்கா. அவள் இடம் கிடைக்கிறது கொஞ்சம் முன்னால் போகிறா நிற்கிறா, கொஞ்சம் முன்னால் போகிறா நிற்கிறா. ஆனால் அவளால் ரொம்ப கடகடன்னு மற்றவாளாட்டம் போயிட முடியல. அப்படியே நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகிடுறது அவள் மகானுக்காக காத்துட்டுருக்கிறது. அப்போ ஒரு சமயத்தில் அவள் தன்னை அறியாமல் ஒரு தியானம் போல் ஒரு நிலைக்கு போயிடுறா. ட்ரான்ஸுங்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு ஆழ் நிலை தியானத்துக்கு அவள் தன்னை அறியாமல் போயிடுறா. அப்போது அதில் அந்த மகான் அவள்கிட்ட பேசுகிறா போல் அவளுக்கு தோன்றுறது. அதே நேரத்தில் அங்கே பரமாச்சாரியார் அவரோட தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு அங்கே இந்த பெண்மணியோட அடையாளத்தெல்லாம் சொல்லி, அவள் கையில் ஒரு தூக்கு இருக்குது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவர் ஓடி போய் இந்த பெண்மணிகிட்ட போய் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வரார். அவளுக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் ஏதோ ஒரு அனுகிரகம் நமக்காக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த இந்த தொண்டர் இருக்கார் இல்லையா, அணுக்க தொண்டர், அவர் அந்த தூக்கு எடுத்துன்னு போகிற வழியை அப்படியே தன் கண்ணால் ஃபாலோ பண்ணுறா. அப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் அந்த திரை விலகிறது, உள்ளே விளக்கு எரியறது, மகான் உட்காந்துட்டுருக்கார். அதெல்லாமே ஒரு செகண்ட் ஒரு மின்னல் மின்ற இதில் பார்க்குறா. அவர் இருக்கிறது அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டா. அவரோட காவி வஸ்திரமும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் எல்லாரும் சூழ்ந்துட்டுருக்கா. மகான் நடுவில் உட்காந்துட்டுருக்கார். இவளுக்கு இங்கே இருக்கிற தூரத்துலேருந்து ஒரு க்ஷணம் அப்படி பார்க்குறா. அப்படியே தனக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடுறா. அப்போது மகான் அவள்கிட்ட சொல்கிறா, நீ ரொம்ப பொறுமைசாலி தான். 5 மணி நேரம் இருக்குமே, எவ்வளோ நேரமாக நீ காத்துன்ருக்க. உன்னுடைய இந்த விடாமுயற்சிங்கிறது ரொம்ப அசாத்தியமானது அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறா போல் சொல்கிறார் அவர். இவளும் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், நான் நிற்கிறேங்கிறது என்னோட கஷ்டங்களுக்காக, என் குழந்தைகளுக்காக, என்னுடைய பிரச்சனை எப்படியாவது தீரணும் அப்படின்னு நான் நிர்கதியாக நிற்கிறேன். நான் நிற்கிறதுல என்ன அதிசயம் இருக்குது? இது என்னோடய சுயநலம் இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த லோகக்ஷேமத்துக்காக எவ்வளோ நேரமாக நீங்களும்
இந்த மனுஷாளுக்கு நீங்கள் தீர்த்தம் கொடுக்குறேன், அவளை ஆசீர்வாதம் பண்ணுறேன், அவளுக்கு என்ன வேணுமோ பண்ணுறேன். உங்கள் நாள் பூரா நீங்கள் இந்த மக்களுக்காகத்தானே நீங்கள் இவ்வளவு தூரம் பாடுபடுறேன். அப்போ உங்களுடைய தியாகம் எவ்வளவு பெருசு. எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு இது இல்லையா இது அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே ஸ்லாகிச்சுக்கிறா மனசுக்குள்ளே. இது எல்லாமே ஒரு இதுதான், பிரமையோ அல்லது தன்னுடைய அந்த டிரான்ஸுங்கிறோமே அது போல் விஷயந்தான். இது உண்மையில் அவர் பேசலை, இவ பேசலை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் மனசுக்குள்ளே இப்படி ஒரு இது நடக்கிறது. அப்போது 2 நிமிஷத்தில் அந்த இவர் வரார், கொண்டு வந்து ஒரு தூக்க கொடுக்குறார். அதை அவர் கொடுத்த தூக்க கொடுக்குறார். அதில் அவர் தீர்த்தத்தை விட்டு அனுப்பியிருக்கார். எல்லாருக்கும் ஒரு ஒரு உத்ரணியில் துளியுண்டு தீர்த்தத்துக்கு அவாவா மணிக்கணக்கில் நிற்கும் பொழுது அவர் இந்த தூக்கில் கிட்டத்தட்ட அரை பாத்திரத்துக்கு மேலே தீர்த்தத்தை விட்டு இவள்கிட்ட கொடுக்க சொல்லி செழித்து தழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த இவர்கிட்டக்க. அந்த அணுக்கு தொண்டர் இந்த அம்மாட்ட கையில் கொடுத்துட்டு, இதை நீங்கள் எடுத்துன்னு போங்கோ, மகாபெரியவா கொடுத்தா, இது செழித்து தழைக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். சரி, இவளுக்குமே அந்த இது அவர் சொன்னா போல் தோன்றது. இதை எடுத்துக்கோ, இது உனக்கு செழித்து தழைக்கும் அப்படின்னு. அவளுக்கு அதுக்கு அர்த்தமெல்லாம் ஒன்றும் தெரியல. அவளுக்கு இது கிடைச்சோன்னா ரொம்ப பெரிய நிதி, உண்மையில் நிதிக்கு மேலே தான் இது. இதெல்லாம் உலகத்தில் சுலபமாக யாருக்குமே கிடைக்காது. அவளுடைய அனாதரவான நிலைமை, அவளுக்குள்ள அந்த கடமைகள், பாரங்கள், ஒரு நிர்கதியான ஒரு பெண்ணுக்கு அவருடைய கருணை, அந்த இதை எடுத்துட்டு வர தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக சாமி விளக்கை ஏற்றிட்டு அந்த தீர்த்தத்தை ஒரு குடத்தில் விடுறா. விடும்பொழுது பார்த்தா அது அப்படியே எண்ணெயாக விழுறது. அவளுக்கு ஒன்றுமே புரியலை, பிரமிச்சு போயிட்டா. கடவுளே, செழித்து தழைக்கும்னாரே, அது இதுதான் அர்த்தமா? அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் விட்டது அப்படியே எண்ணெயாக எடுத்து அவள் எந்த குடத்தில் விட்டாலோ அது ஃபுல்லாக ரொம்ப எடுத்து. இவளுக்கு அப்படியே பதறி போயிட்டா. பகவானே பகவானே நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் இந்த போஸ்டர் ஏதோ கொண்டு வந்திருந்தா அல்லவா, அதை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு. இந்த பகவான் அவளுக்கு அந்த எண்ணெய் வியாபாரத்தை திரும்பவும் கொடுத்துருக்கார். செக் இல்லை, எந்த ஒரு விதைகளும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் எண்ணெய். அவளுக்கு புரியுறது, இதை நம்ம எடுத்துட்டு போய் விற்று நம்ம குழந்தைகளை காப்பாற்றலாம். அதுதான் அந்த மகான் நமக்கு பண்ணியிருக்கார். அவளால் சொல்ல முடியாத ஒரு அந்த உணர்ச்சிகளை நம்மளை நினைக்கக்கூட முடியலை. அவளை பகிர்ந்துக்க அவளுக்கு யாரும் கிடையாது. அவள் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். அந்த மகான் பண்ணின அற்புதம் அவளால் அப்படியே நினைக்க முடியாத ஒரு பெரிய கருணை அது. அந்த எண்ணெயை எடுத்துன்னு போய் பக்கத்தில் எங்கேயாவது விற்றா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இடமெல்லாம் அவெல்லாம் தெரிஞ்சவா தான். அதனால் அவள் பாவம் 4-5 கிலோமீட்டர் தள்ளி போகிறா. தினம் நடந்து ரொம்ப தூரம் போய் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேயோ அல்லது சின்ன இடத்துலையோ போய் அந்த எண்ணெயை விற்கிறா. அந்த எண்ணெய்க்கு பணம் கிடச்சி விட்றது. அப்படியே எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு வேண்டிய சாப்பாடு, துணிமணி எல்லாம் வாங்கி அவள் தன் வீட்டை நல்லபடியாக நடத்துகிறா. மறுநாளும் திருப்பி அந்த குடத்தை எடுப்ப எண்ணெய் வர்றது. அவள் தனக்குன்னு தானே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறா. ஒரு பாத்திரம், அந்த ஒரு குடத்துக்கு எடுத்துட்டு அதில் என்ன பணம் வருதோ அதை வச்சு சிக்கனமாக குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு மிச்சத்தை சேர்த்து வச்சு அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய ஒன்று வாங்கி இப்படி தினமும் நடக்கிறது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 17 வருஷம். 17 வருஷம் மகான் அந்த ஏழை பெண்மணியுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். அவளுக்கு வேண்டிய அளவுக்கு அவளுக்கு அதில் கிடைக்கிறது. அவளும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. இல்லைன்னா மகான் அவளுக்கு எப்படி உதவி பண்ணியிருப்பார் இல்லையா? ஒரு சாதாரண பேராசையோ இதுவோ உள்ள மனுஷாலாக இருந்திருந்தா, வக்கரங்களோ உள்ள மனுஷாலாக இருந்தால் மகானுடைய கருணை கிடைக்குமா? அவள் ரொம்ப எளிமையானவ, ஒரு திருப்தி உள்ளவ, ரொம்ப ஒரு நல்ல பெண்மணி. தனக்குள்ள கட்டுப்பாடு, இவ்வளவு தான்
அவள் வாங்கிக்க முடியும் அவளால். அவள் இன்னும் 2 குடம் இது பண்ணால் கூட அதில் எண்ணெய் வருமா இருக்கும். அவள் அந்த சோதிக்கவே போகலை. அந்த முதல் நாள் எந்த குடத்தில் விட்டாலோ அதே குடத்தில் தினமும் ஒரு குடம் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் ரொம்ப தள்ளி அந்த எண்ணெயை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை குழந்தைகளுக்கு வேண்டிய செலவு பண்ணிட்டு மிச்சத்தை பத்திரமா சேர்த்து வச்சு தன் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா. எந்த வித ஆடம்பரமும் இல்லை, ஒரு எளிமையான வாழ்க்கை. அடிப்படை தேவை என்ன வேணுமோ அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி போயின்னு இருக்கா. அந்த மகானை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் மறக்கலை, யாரும் மறக்கவும் மாட்டோம் இல்லையா. அப்போது அப்படியே மொள்ள ஆயிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா. பொண்களுக்கு பையனுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுட்டான், அவனும் நன்னா இருக்கான், தலையெடுத்துட்டான், எல்லாம் எடுத்து இப்போ 17 வருஷம் ஆகும். அவளுக்கு தெரிஞ்செடுத்து போகிறோம். இனிமேல் நமக்கு இதில் தேவை கிடையாது. நம்ம இது போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது தானாக நிற்கிறதா அல்ல இவளே அந்த குடத்தை கவுத்து விடுறாளா தெரில. ஆனால் அந்த எண்ணெய் வர்றது ஸ்டாப் ஆகிடுறது. இவளுக்குமே அது ரொம்ப ஒரு திருப்தியான நிறைவாக இருக்குது. போருமே, நமக்கு இனிமே இந்த இது நம்ம எடுத்துக்கணுன்றது இல்லை இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அது நின்று விட்றதா தான் இருக்கும். அப்போது கொஞ்ச நாளில் அவள் படுத்து விட்றா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளோதான், இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோங்கிறது அவளுக்கும் தெரியறது. அப்போ பையனை கூப்பிட்டு சொல்கிறா. இவ்வளோ நாளாக இந்த ரகசியம் இவளுக்கு மட்டும்தான் தெரியும். இவளுக்கும் அந்த மகானுக்கும் வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்போ இந்த பையனை கூப்பிட்டு, அப்பா இது போல் சுவாமி ரூமில் ஒரு இது வச்சுருக்கேன், அதை கொண்டு வா, ஒரு குடமும் ஒரு தூக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த மகானோட படத்தையும் காமிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இதுதான் நம்ம குடும்பத்தை இத்தனை காலம் காப்பாற்றித்து, உன்னையும் சரி உன் தங்கைகளையும் சரி என்னையும் காப்பாற்றினது இந்த விஷயந்தான். இந்த மகான் அவரை என்றைக்குமே மறந்துடாதே அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டு அவள் தன்னுடைய இது முடிஞ்சு போயிடுத்து. அவளுடைய காலம் இதுதான் நடந்திருக்கு அவள் குடும்பத்தில். அந்த பாத்திரத்தை ரெண்டுத்தையும் அவர் கொண்டு காமிக்கிறார். நம்ம இங்கே சென்னையிலேருந்து போன அந்த பெரியவாளோட பக்தர் காமிச்சிட்டு, இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி அவள் அம்மாவோட ஃபோட்டோவையும் காமிச்சு, மகா பெரியவா படம் இதுதான் எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிது, நாங்கள் இதை என்றைக்கும் பத்திரமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த அற்புதம் நம்ம நிறைய நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு தடவையாவது கேட்டிருப்பேன். கேட்காட்டா இதை இப்போ கேட்கக்கூடியது ஒரு பெரிய பாக்கியம். இது கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு சிலிர்க்கிறது. எந்த விதமான சித்து விளையாட்டும் நம்ம மகாபிரிவா பண்ணினதே கிடையாது. ஆனால் இது சித்துகளுக்கெல்லாம் மேலே பரம கருணாமூர்த்தி. ஒரு அம்மாவால் எப்படி தன் குழந்தையுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு அபாரமான ஒரு பாசம். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது கிடைச்சது அந்த பெண்மணிக்கு. எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அவள் அவ்வளோ தூரம் புண்ணியம். நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல காரியங்கள் நம்மளுடைய கஷ்டத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் உதவிடும் இல்லையா. அந்த புண்ணியம் அவள் ஏதோ ஒரு புண்ணியம் அபாரமாக பண்ணியிருக்கா. அந்த மகான் அவளுடைய கஷ்ட காலத்தில் அவளை அப்படியே காப்பாற்றி அவள் மேலே அந்த வறுமைங்கிற மழை விழாமல் அவளை அப்படியே அவருடைய கருணைங்கிற கொடையால் காப்பாற்றி அவளையும் அவள் குழந்தைகளையும் அவள் நல்லபடியாக கதி அடையிறதுக்கு உதவி பண்ணிட்டார். இது போல் பல பல அற்புதங்கள் நம்ம மகான் பண்ணியிருக்கார். அதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா அவருடைய கருணை. அந்த அற்புதமான அந்த கடாட்சம், அந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அவளுடைய கஷ்டத்தை போக்கிட்டார் அவர். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியோட அதே காலத்தில் நம்ம தலைமுறையெல்லாம் பிறந்து வளர்ந்துருந்துருக்கோம். அவரை ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லேயும் அவரை சேர்த்துட்டோம்னாக்கா நமக்கு அதில் எந்த கஷ்டமும் வராமல் அவர் நம்மளை வழி நடத்தி கூட்டின்னு போயிடுவார். அந்த கருணாமூர்த்திக்கு
அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.